ஹாய் காய்ஸ், என்ன சடன் வீடியோ அப்படின்னு சொல்லி சொன்னா, மட்டக்களப்புல இருந்து ஒரு வாகனம் படிக்கிறது, அதாவது இலங்கை அரசு பேருந்துக்கு சொந்தமான ஒரு வாகனம் உண்டு. இதுல கட்டுநாயக்கா செல்ல இருந்த ஒரு அரச பேருந்துல ஒரு பயணிக்கு திடீரென பிக்ஸ் ஏற்பட்டதால இந்த நடத்துனர் என்ன செஞ்சிருக்க, அந்த பிக்ஸ் ஏற்பட்ட நபரை தூக்கி வெளியில வீசி இருக்கிறாங்க. சோ அந்த பஸ் படத்தை போடுறேன், அந்த நம்பரை போடுறேன், முடிஞ்சவங்க இதுக்குரிய ஆக்ஷனை நீங்க எடுத்தே ஆகணும். பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பிக்ஸ் வந்த நபரை அவங்க அப்படி இடைநடுவுல தூக்கி எறியலாம், ஒன்றில் உரிய முறையில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கணும், இல்ல அதுக்குரிய நடவடிக்கையை பார்த்திருக்கணும். அதை விட அவங்களுக்கு அந்த டைமிங் அதுகள் எல்லாம் முக்கியம் இல்ல, உயிர் இல்லாட்டி மனிதாபிமானம் என்ற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமா செய்யக்கூடிய நடத்துனர்கள் அல்லது சாரதிகளை உண்மையிலேயே வன்மையா கண்டிக்கணும். ஏன்னா முதல் இருந்த அரசாங்கம் இல்ல, இப்ப இருக்குது. இப்ப எல்லாத்துக்குமே உடனடி ரியாக்ஷன் நடக்கும். எந்த ஒரு பயணியா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள்ட்ட காசு கட்டி தான் போறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்து கொள்ளுங்க. இப்ப இந்த சம்பவம் மட்டக்களப்புல நடந்திருக்குது. அந்த பஸ் நான் உங்களுக்கு போடுறேன். இதுக்குரிய ஆக்ஷன், அவர்களுக்குரிய ஆக்ஷனை நீங்க முடிஞ்சவரை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன். இது மட்டும் இல்ல, அந்த பஸ்ல பயணிச்சிருக்கக்கூடிய பயணிகளை நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையை அறியக்கூடியதா இருக்கும். அந்த பஸ்ஸை நான் உங்களுக்கு ஆட் பண்றேன்.